ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயில் குகன் யூடியூப் சேனல். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம இந்த வீடியோவில் ரெகுலராக நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்டரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ப்ரீமியம் இண்டிகேட்டர் மார்க்கெட்டில் எப்படி யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்மளோட இண்டிகேட்டரை வாங்கினவங்க நண்பர்களுக்கு தெரியும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆகி டெய்லி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ட்ரேடிங்கில் அது ஒரு ரெகுலர் இன்கமாக மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதனால தான் நான் அன்னைக்கு உள்ள மார்க்கெட் உள்ள என்ன நடந்தது, நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, பேனக்ஸு, நிஃப்டி மிட் கேப்பு எல்லாத்துலேயுமே நம்ம இண்டிகேட்டரு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதா அந்த வீடியோ. கடைசி வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் வேணும்னு நினைக்கிறாங்க, நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பயனடையட்டும். இன்றைக்கி பொதுவாக மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னாலே ஒரு பயத்தோடு தான். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நிறைய பேர் எதுவுமே தெரியாமல் புதுசாக வரவங்களும் ரைட்டு, ஒரு எக்ஸ்பைரி டேட்டு கூட சில நேரம் எந்த ஒரு இது இல்லாமல் அவசரப்பட்டு லாஸ் அப்படிங்கிறத கேபிட்டல் கூட ஃபுல்லாகவே லாஸ் ஆகிற அளவுக்கு ஓவர் ட்ரேடிங்கு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு தெரியாமல், ஓகேங்களா, எப்படியாவது நம்ம விட்ட பணத்தை எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தோட இந்த மாதிரி நம்ம பண்ணுற சில தவறுகளால் நம்ம அடிக்கடி லாஸ் சந்திக்கிறோம் இல்லையா. அதுக்காக தான் நம்ம இந்த இண்டிகேட்டரை நம்ம தயார் பண்ணது, ஓகேங்களா. இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யுது, அது டெய்லி ரெகுலராக எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு பார்த்து ஒரு நிதானமாக அருமையாக நம்ம மார்க்கெட்டில் டெய்லி கண்டிப்பாக லாபத்தோடு எடுக்கலாம். அதுக்கு உதாரணமாக தான் நான் டெய்லி மார்க்கெட்டில் என்ன நடந்துங்கிற அப்டேட்டை வீடியோவாக போட்டிருக்காங்களா. இது இல்லாமல் நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனலு இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டெலிகிராம் சேனல் இன்றைக்கி காலையில் மார்னிங்கில் கூட நம்ம மார்க்கெட்டோட டெய்லி அப்டேட் பண்ணுவேன், ஓகேங்களா. இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சில தகவல் கொடுப்பேன். பாருங்கள், இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனலு மயில் குகன் ட்ரேடுன்ட்டு, ஓகேங்களா. ஓகேங்களா, டுடே மார்க்கெட் அப்டேட், பிகினர்ஸ் ஓன்லி வாட்சிங், ஓகேங்களா. சென்செக்ஸோட லெவல் எப்படி ஆனால் புட் சைடு பாசிபிள்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா. சேம் நிஃப்டி ரெண்டுக்கு மட்டும் தகவல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி பிடிஎஸ்டி ட்ரேடு அப்படிங்கிறது நான் ஒன்று கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இது என்னென்னா, நீங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா 3:07 கொடுத்துருக்கேன். ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸிங் டயத்தில் கொடுத்துருக்கேன். 3:07க்கு 3:30 க்ளோஸ் ஆகும். நாங்கள் 3:07 கொடுத்துருக்கேன். 85,600 பி சென்செக்ஸ் எப்போ 340 நீங்கள் பை பண்ணி, ஓகேங்களா. டுமாரோ அதாவது அன்றைக்கே நீங்கள் செல் பண்ணாமல் நாளைக்கு செல் பண்ணுற மாதிரி நிறையா பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடுக்கு தெரியும் பிடிஎஸ் ட்ரேடு என்னன்ட்டு, ஓகேங்களா. நாளைக்கு லாபத்தோடு வெளியே வரலாம் கண்டிப்பாக. அதோட இதுதான் நாளைக்கு எப்படி எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் மறக்காமல் சொல்கிறேன், ஓகேங்களா. புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக இந்த இண்டிகேட்டரு என்னங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளானது தான். இந்த கால் சைடுன்னு போட்டிருக்கிறதுல இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போனால் கால் சைடு மூவ்மெண்ட்டு, புட் சைடுங்கிற போட்ட லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்தால் புட் சைடு மூவ்மெண்ட்டு, ஓகேங்களா. நமக்கு ஏற்கனவே கன்ஃபியூஸாக அதுதான், கால் சைடு பை பண்ணணுமா புட் சைடு பை பண்ணணுமான்னு. ஏன்னா மார்க்கெட்டு புட் சைடு போகும்போது நம்ம கால் சைடு ஆப்போசிட்டாக பண்ணால் நஷ்டம்தான் வரும். அதான் முதல்ல நம்ம ட்ரெண்டிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிபிளாக
நம்மளோட இண்டிகேட்டரு இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிருக்கேன். 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துங்க. இன்னைய மார்க்கெட்டு புட் சைடு ஆஃப் லைன்லேருந்து நம்ம இண்டிகேட்டரு கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா? இதை தான் சொல்கிறேன் நான். நம்ம இந்த கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் ஆனது நம்ம லைனை கிராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. அப்போது மார்க்கெட்டு புட் சைடு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பி சைடு பை பண்ணி ஒரு லாபத்தோட நமக்கு கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாபத்தோட வெளியே வந்துடணும். அவ்வளோதான். இதுதான். இது இப்படி ஒரு ஈஸியான மெத்தடு தான் இது. வேறு ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட புட் சைடு மார்க்கெட் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், எவ்வளோ தூரம் நம்ம புட் சைடானது கீழே வரைக்கும் ஆயிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்டு நிஃப்டியில் இன்றைக்கி புட் சைடு மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை தான் நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், பேங்க் நிஃப்டி பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், சேம் அதே தான். நம்ம இருக்குங்களா? இதுதான் சொல்கிறேன், இந்த புட் சைடு லைன் அப்படிங்கிறது. நீங்கள் லைனை பார்த்து ஈஸியாக பார்த்தீங்களா? இது கால் சைடு, இதுக்கு மேலே போனால் தான் கால் சைடு, இது புட் சைடு. சரிங்களா? இதுக்காக தான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி கூட கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள் மூமெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 360 பாயிண்ட்டு புட் சைடு பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? நீங்களே பாருங்கள். அடுத்து சென்செக்ஸ் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிறவருடைய எக்ஸாம்பிள் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தோட சார்ட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நான் ஒரு சார்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு சொல்ல முடியும். இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டர் வந்து எல்லாத்துலேயும் நம்ம இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட என்ன சந்தேகத்தினாலும் நான் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கேன். பாருங்கள், சென்செக்ஸுமே ஒரு 320 பாயிண்ட்டு புட் சைடு தான் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம பிரெட் 1 டார்கெட் 1 டார்கெட் 2 எல்லாம் கிராஸ் ஆகி கீழே அதுக்கப்புறம் வந்துட்டு தான் திருப்பி ரிவர்ஸில் வந்திருக்கு. பாருங்கள். அடுத்து ஃபேனக்ஸ் பாருங்கள், சேம் அதே தான். எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் நடந்த சார்ட்டை தான் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த இடம் தான் நம்ம கவனித்து எப்போ நம்ம லைனை விட்டு கிராஸ் ஆகி கீழே வருது புட் சைட் லைன், இல்லை எப்போது நம்ம கால் சைட் லைனை கிராஸ் ஆகி கேண்டில் ஆனது 5 மினிட்ஸ் கேண்டில் ஆனது மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லைன் தான், லைனில் பேர் நேம் இருக்குது, நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் ஈஸியாக பண்ணிக்கலாம். இன்னும் கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஃபேனக்ஸும் ஒரு 350-400 பாயிண்ட் கிட்ட புட் சைடு தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இன்றைக்கி. ஓகேங்களா? நம்மளுடைய லைன் இந்த இதுதான். புட் சைடுக்கு மேலே 3 லைனு,
கால் சைடு அதே சேம் தான், 3 லைன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. பிரைட் டவுனு அதையும் கிராஸ் பண்ணால் டார்கெட் 1 டார்கெட் 2, அதுக்கு கீழே அதுக்கு கீழே நமக்கு ஒரு சைடு இன்றைக்கி கொடுத்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நிஃப்டி மிட் கேப்பும் பாருங்கள் சேம் அதே தான். இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு எவ்வளோன்னு சொல்லிடுறேன். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 110 120 பாயிண்ட் கொடுத்துருக்கு இதுவுமே. ஓகேங்களா. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆவரேஜாக மார்க்கெட்டு 100 பாயிண்ட்டு கொடுத்ததுன்னா நம்மளோட பிரீமியம் வந்து 100 ரூபாய் நீங்கள் பை பண்ணிங்கன்னா 150 மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது 100 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா, நம்மளோட பிரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா இருக்கும். 100 ரூபாய் நீங்கள் பை பண்ணிங்கன்னா 150 மாறி இருக்கும். இதுதான் அவ்வளோ. இது நான் வந்து ஆவரேஜாக சொல்கிறேன். 50 ரூபாங்கிறது 50 55 60 சில மார்க்கெட்டோட ஸ்பீடை பொறுத்து ட்ரேடிங்கை பொறுத்து இருக்குது. 60 ரூபா கூட ஏறலாம். ஓகேங்களா. ஆவரேஜாக 50 ரூபா கண்டிப்பாக 100 பாயிண்ட் கீழே 120 பாயிண்ட் கொடுத்துருக்குன்னா 60 ரூபா கண்டிப்பாக புட் சைடு. நம்ம அடுத்த மணியில் பிரீமியம் எடுத்திருந்தோம்னா அடுத்த மணி 14,500 போய்கிட்டு இருக்கு இல்லையா பிரீமியம். அதில் வந்து அடுத்த மணி 100 ரூபான்னு நீங்கள் எடுத்திருந்தா அது ஒரு 160 வந்திருக்கும். ஓகேங்களா. பியில் இதை தான் நான் ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் இந்த ப்ரீமியம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் மார்க்கெட்டில் பார்க்காத லாபத்தை எடுக்கலாம், சிம்பிளாக எடுக்கலாம், டெய்லி எடுக்கலாம். நீங்கள் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. அது மாதிரி ஒரு லாபத்தை எடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாமல் நெக்ஸ்ட் டே நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து அது மாதிரி நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டில் சஸ்டைனாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு நஷ்டமும் வராமல் லாபத்தோடு இருக்கலாம். இதுதான் நான் மாறி நான் வீடியோவில் சொல்கிறேன். இது இல்லாமல் நீங்கள் டிமார்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம டன்னுங்கிற டிமார்ட் அக்கௌண்ட் ஒன்று, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லாதவங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. இதில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன விருப்பமோ யூஸ் பண்ணலாம். ஏஞ்சல் ஒன்று எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், இதில் ஒரு டன் அக்கௌண்ட்டில் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து தடுக்கிறதுக்காக ஒரு இது செட்டிங்கில் போய்ட்டு கில்டு சுவிட்சுன்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ ஒரு இன்றைக்கி லாபத்தை எடுத்துட்டோம், அதுக்கடுத்து நம்ம ட்ரேடு பண்ணக்கூடாதுங்கிற நம்ம கண்ட்ரோலை கில் சுவிட்சுன்னு ஒரு இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அன்றைய நாள் ஃபுல்லாக நம்ம ட்ரேடு பண்ண முடியாது. திருப்பி நெக்ஸ்ட் டே தான் ட்ரேடு பண்ணலாம். அது நமக்கு ஒரு பாதுகாப்பான கருவி அப்படிங்கிறத நான் உணர்ந்து தான் அதோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கிற விருப்பம் உள்ளவங்க டிமார்ட் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி மார்க்கெட் காலையில் மார்க்கெட்டோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அப்டேட் கொடுப்பேன். ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் நம்புகிறேன். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.